அதாவது உலக மனுஷனை வச்சு உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது, ஆவிக்குரிய மனுஷனை வச்சு கம்பேர் பண்ணணும். தமிழ் புரியுதா? ஒரு உலக மனிதனை வைத்து அவன் பண்றான் நான் பண்றேன், உலக மனுஷன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வச்சு கம்பேர் பண்ணுங்க. அவரை போல வரணும், ஒரு டிஜிஎஸ் மாதிரி வரணும், ஒரு மோகன் சி மாதிரி வரணும், ஒரு ஃபாதர் மாதிரி வரணும். அவங்கள வச்சு கம்பேர் பண்ணுங்க. அவர் பண்றார், இவர் பண்றார், அவர் லேட்டா வரார், இவர் லேட்டா வரார். உலக மனுஷன் வச்சு வைக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், பக்குவப்பட்டாங்களே அவங்கள வச்சு உங்களை கம்பேர் பண்ணுங்க. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய கீழான ஆளை பார்க்கும் போது நான் ரொம்ப மேலா இருக்கிறேன், ஆனா மேலான ஆளை பார்க்கும் ரொம்ப கீழா இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு ஆலயத்தில் பேசினேன். 1500 பேர் இந்த ஆலயத்தில். அடுத்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பாக ஜனங்கள் வெளியே நிற்கிறாங்க. இவரை கூட்டிக் கொண்டு போனேன், இவரை காணிக்கை பாட்டு பாட வச்சேன். 1500 பேர் இருக்கிறாங்க 6 மணிக்குள்ள. நான் சொல்ல வந்த கருத்து, அவர்களை பார்க்கும் போது நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒண்ணு தெரியும். எல்லாம் வசந்த படிங்க, சத்தமா சொல்லுங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? நீங்க மனுஷனுக்கு தானே பயப்படுறோம். அக்கா என்ன சொல்லுவாங்க, மாமா என்ன சொல்லுவாரு, மச்சான் என்ன சொல்லுவார், டோன்ட் கேர் அபவுட் இட். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். நான் உலக மனிதன் வார்த்தை கேட்டிருப்பேனே, ஆனால் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் நிற்க முடியாது. ஒரு விஷயம் சொல்றேன். என்னை அதாவது மாற்ற, என் எண்ணங்களை மாற்ற, சுபாவங்களை மாற்ற, என்னுடைய திருமணத்தை கட்டாயப்படுத்த என் சகோதரர் இருக்கிறாங்க. 6 மணிக்கு என் சொந்தக்கார் வருவார். ஒரு நாள் மாமா வருவார், ஒரு நாள் மச்சான் வருவார், ஒரு நாள் சித்தப்பா வருவார், யாரையோரும் வருவாங்க. 6 மணிக்கு காலையில் போக மாட்டாங்க, தொடர்ந்து பின்னாலேயே வருவாங்க. தினந்தோறும் தினந்தோறும் தினந்தோறும். ஆனால் தேவ கிருபை சொல்லுகிறேன், தேவன் என் பட்சத்தில் இருந்தால் நிறைய சொல்லுவாங்க. பிள்ளைகளை பாரு, தங்கச்சியை பாரு, அம்மா அப்பாவை பாரு, தம்பியை பாரு, நம்ம ஜாதியை பாரு, நம்முடைய குலப்பெருமையை பாரு. இதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு நாங்கள் நிற்க முடியாது. சொல்லுங்க, எதையும் நான் பார்க்க மாட்டேன், அழைத்தவரை மட்டும் பார்ப்பேன், அழைத்தவரை மட்டும் பார்ப்பேன். அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? என் பட்சத்தில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காகவே இருப்பார். இவங்க இருப்பாங்க, இருந்தா இருப்பாங்க. தமிழ் புரியுதா? இருந்தா இருப்பாங்க, இதெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற இந்த பூனைகள் எல்லாமே அங்க இருக்கிற சோறுக்காகத்தான். ஆனால் சோறே இல்லைனா கூட நம்மோடு கூடவே இருப்பார். அவர் பானில சோறு இல்லைனா கூட கடைசி வரைக்கும் அவர் கூட வருவார். நம்பர் 1 முதல் கேள்வி கவனிங்க. அந்த வார்த்தை படிக்கிறேன் பாருங்க, எல்லாம் சொல்லுங்க.